கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கர்மா பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமரனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஃபர்ஸ்ட் காலையில் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் ஜெயிச்சிட்டாரு, அப்புறமேட்டு நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் லெவலில் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கில்லர் காயினில் வந்து ஒரு விஷயம் பண்ணானுங்கல்ல, பெண்கள் அணியை வந்து ஃபுல்லாக சோழியை முடிச்சு விட்டு அப்புறமேட்டு ஆண்கள் அணிக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணானுங்கள, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி. பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆண்கள் அணியை பார்க்கும்போது எனக்கு வந்து ஏன்டா அப்படி கேவலமாக விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. நீங்கள் லைவ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா செம்ம இரிட்டேட் ஆகிருப்பீங்க. ஏன்டா இப்போ வந்து மாடா வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து கூட நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கேம் விளையாடாமல் இப்படி ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு கடைசியில் வந்து இவனுங்க வந்து இண்டிவிஜுவலாக விளையாடுவானுங்களாம். அதுதான் பார்த்தீங்கன்னா செருப்பால் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஃபுல்லாகவே என்ன நடந்துச்சு அப்படின்னே நம்ம பார்த்துடலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது போய் சேரும். லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு லெவல் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குழின்னு சொல்லிட்டு நெருப்பு குழி அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவலாக தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் கடைசி 5 பேர் வந்து யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவித்ரா, மஞ்சரி, ரயான் அண்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் நினைக்கிறேன். ஐ திங்க் ஜாக்லினும் இன்னும் ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அதில் வந்து 5 பேர். பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சௌந்தர்யா தான் கடைசி வரைக்கும் வந்தாங்க. அவங்க இண்டிவிஜுவலாக தான் கேம்லாம் விளையாடவே இல்லை. ரயான் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே அதில் விளையாண்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இது பண்ணிட்டு அவருக்கு 5 பாயிண்ட் கிடச்சி. செகண்டாக வந்து சௌந்தர்யா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 4. அதுக்கப்புறமேட்டு ஜாக்லினுக்கு நினைக்கிறேன் 3, அப்புறம் பவித்ராக்கு 2, மஞ்சரிக்கு 1 அப்படின்ற மாதிரி கிடச்சிச்சு. அந்த இது முடிஞ்சா லெவல் 2 வரும்போது பார்த்தீங்கன்னா இவனுங்க பாய்ஸ் டீம்லாம் சேர்ந்து ஒரு பிளானை போடுறானுங்க. அதாவது முத்துக்குமரன் அது ஸ்கெட்சே போடுறது. நம்மெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து மணிக்கிட்ட போய்க்கோ, ஒருத்தன் வந்து நம்ம போட்டோ எடுத்துக்கோ, நம்மளெல்லாம் காப்பாற்றிப்போம், பெண்கள் அணியை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அலைன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணுறானுங்க. முத்துக்குமரன் தான் ஃபுல் ஸ்கெட்சை போட்டு எல்லாருக்கும் தீட்டுறது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அவுட் பண்ணுறானுங்க. மஞ்சரிங்க திட்டுறாங்க. மஞ்சரியெல்லாம் ஒவ்வொருத்தர் ஃபோட்டோ அந்த நம்ம செங்கல் டாஸ்க்கு பார்த்தோம்ல, எப்படி அந்த இதை முயலை உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி போராடினாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் போராடுறாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட கேவலமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு மஞ்சரி அவுட் பண்ணுறானுங்க. அடுத்து வந்து பவித்ரா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பவித்ரா கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணி ஜாக்லின், சௌந்தர்யா அந்த மாதிரி எல்லா பெண்களையும் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டு கடைசியில் அந்த 5 பேர் இருக்கோம்ல, அந்த 5 பேர் நமக்குள்ள இண்டிவிஜுவல் கேம் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பிளான் பண்ணுறானுங்க. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்குமரன் வந்து இவன் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 4 பேருக்கு, தீபக்கும் தெரியும், அருணுக்கும் தெரியும், ராணுவுக்கும் தெரியும், விஜய் விஷாலுக்கும் தெரியும், முத்துக்குமரன் நம்பர் தான் நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனு மனசுக்குள்ள இருக்கு. ஆனா வந்து இவனை காலி பண்ணி அவனு சொல்லிட்டு எடுத்தோடனே அருண் போயிட்டு முத்துக்குமரனோட போட்டோ எடுத்துடுறாரு. பாத்தீங்கன்னா மணிக்கு போயிட்டு இவன் போயிடுறான், ராணுவ போயிடுறாப்ல. போயிட்டு அங்க வந்து இந்த அருண் அடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கவும் வந்து முத்துக்குமரனால சகிச்சுக்கவே முடியல. பெண்கள் அணி பாத்தீங்கன்னா அங்க கொண்டாடுறாங்க, டே இது கேம்டா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துக்குமரனால இதை பொறுத்துக்கவே முடியல. அவர் என்ன கத்துறாரு, கதறாரு. நியாயம்னு ஒண்ணு இருக்கு, நியாயம் பேசுறாரு. அதாவது நீங்க வந்து இப்படி பண்ணிருக்க கூடாது, மணி கிட்ட போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனால் என்னைய பொறுத்தளவு பெண்கள் அணியை வந்து நீ வந்து இண்டிவிஜுவலாக இந்த இடத்துல விளையாண்டுருக்கணும். நீ ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து நீ காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்து ஏன் இதே வந்து அலைன்ஸ் போட்டு ஜாக்லின், மஞ்சரி ஆல்ரெடி கில்லர் இதில் போட்டிங்கல்ல செங்கலா டாஸ்கில், அந்த மாதிரி போட்டிருக்கலாம்ல. ஏன் வந்து பசங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, முத்துக்குமரனை பொறுத்தளவு என்னதான் இது பெண்கள் கூட நம்ம அலைன்ஸ் போட்டாலும் அவங்களால ஓட முடியாது, ஏதோ ஒன்று பண்ணி அவங்க அவுட் ஆயிடுவாங்க, நம்ம பசங்க கூட இருப்போம்னு சொல்லிட்டு கிரிமினல் புத்தியோட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வேலையை பார்த்துருக்காங்க. எனக்கு லிட்டரலி வந்து இவனுக்கு கிரிமினல் சொல்லணும் எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு பார்க்கும்போது கேவலமா இருந்துச்சு. ஏன்டா இத்தனாவது வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்ஸ் வச்சுட்டு கேவலமா விளையாண்டுட்டு இருந்தீங்க, ஃபைனல் நெருங்க போகுது. இப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை சேர்த்துக்கிட்டு, அதுவும் பசங்கள்லாம் எப்படி அவங்களால விளையாட முடியாது, ஓடி வர முடியாது, இவங்க மின்னல் வேகத்தில் பறக்கிறானுங்க. அவன் பிசிக்கல் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்களால விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இவனுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து விளையாண்டுருந்தானுங்கன்னா பரவாயில்ல, அவங்களெல்லாம் காலி பண்ணிட்டு பார்த்தா விளையாடணும் அப்படின்ற ஒரு பிஹேவியர் பண்ணானுங்க. அதனாலதான் முத்துக்குமரனை பார்த்தீங்கன்னா ராணுவும் நம்ம இவர் அருணும் சேர்ந்து காலி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுல ரயானை ஏன் வந்து பெண்கள் டீமோட முடிச்சு விட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவன் 5 பாயிண்ட் எடுத்துட்டான். இவன் இருந்தானா நம்மளுக்கு சோழியை முடிச்சிடும் சொல்லிட்டு பெண்களோட சேர்த்து அவனையுமே காலி பண்ணிடுறானுங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சோழியை முடிச்சு விடுறாங்க. அதுக்கு பஞ்சாயத்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டே தான் இருக்கு. ராணுவுக்கு சண்டை நடக்குது, ஜாக்லின் சப்போர்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அதை பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமே 4 பேர் இருக்காங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா
தீபக் அவர்கள் சூப்பரா மின்னல் வேகத்துல பாத்தீங்கன்னா ஒடியாந்து அருணை காலி பண்ணிடுறாப்ல. நான் தாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி காலி பண்ணிடுறாப்ல. அதன் பிறகு வந்து இருக்கக்கூடிய நபர்கள் தான் உங்களுக்கே தெரியும். மிச்சம் இருக்க தீபக் பாத்தீங்கன்னா விஜய் விஷால் காலி பண்ணிடுறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் நம்மளை காலி பண்ணிடுவாரு, ரொம்ப ஸ்பீடா இருக்காரு, விநாயக் மகாதேவ் மாதிரி காலி பண்றாருன்னு சொல்லிட்டு தீபக் அவர்களையும் காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு ராணவும் விஜய் விஷால் தான் இருக்காங்க. தீபக் அவர்களுக்கு ஒரு மதிப்பெண் கொடுக்கப்படுது. விஜய் விஷால் என்ன பண்ணிட்டான்னா கிரிமினலாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பிளான் பண்ணிட்டான். போய் ஃபோட்டோ எடுக்காம மணி எடுக்க போயிட்டான். இவன் ராணுவ பையன் வந்து அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துட்டு இவன் வந்து நின்றுட்டு இவன் அடிக்க விடாம தடுத்துருக்கலாம், இல்லை வந்து மணியை பிடிங்கிருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு விஜய் விஷாலே சொல்கிறான். ஆனால் அவன் எதுவுமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அவன் திரும்பி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அழகாக மணி அடிச்சுட்டு அழகாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கான். அதாவது அவன் ஒரு விஷயமும் சொன்னான், முத்துக்குமரனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணான், அதே தான் அவனுக்கு நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவர்களுக்கு 2 மதிப்பெண்ணும் விஜய் விஷாலுக்கு 3 மதிப்பெண்ணும் கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முத்துக்குமரன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அருண் எல்லாத்தையும் கதறிட்டு இருக்கான். ஆனால் அருணும் முத்துக்குமரன் சேர்ந்துட்டாங்க, 2 பேரும் அங்காளி பங்காளி சேர்ந்து தான் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த கேம்ல வந்து எல்லாருமே வந்து நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்றத விட ஒரு சில பேர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணாங்க, விளையாட முடியல. ரயானா இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பராக விளையாண்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண்கள் வாங்கி விஜய் விஷால் தட்டி தூக்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் ராணுவுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று 2 மதிப்பெண், இன்னைக்கு 2 மதிப்பெண்களோட இருக்காரு. ரயான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 5 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. சௌந்தர்யா 4 மதிப்பெண்கள். ராணுவும் நம்ம சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மதிப்பெண்ணில் இருக்காங்க, 4 பாயிண்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா 3, 2 அதெல்லாம் வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆகுது, இன்னும் ஒரு 2 நாள் இந்த டாஸ்க் நடக்கும்னு எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து புதன் வியாழன் 2 நாள் தான் நடக்கும். அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக அது நடக்க போகிறதில்ல, நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயம். 2 நாளில் வந்து எவ்வளோ பாயிண்ட் நடக்குது, இன்னும் எவ்வளோ அக்ரெசிவாக போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.